5 பேரு 2000 ஓட்டு 1500 ஓட்டு 1000 ஓட்டு 200 ஓட்டு தோத்து போறோம். இதெல்லாம் நிறைய இந்த ரெண்டு மாதிரி நிறைய நடக்குது. அதெல்லாம் இந்த தேர்வுல கண்டிப்பா இருக்கக்கூடாது. இன்னைக்கு நாங்க தோத்து போய் நிக்கிறோம்னா அதுக்கு இங்க இருக்கின்ற சில புள்ளுரிகள் தான் துரோகி, சில துரோகிகள் பண்ண வேலைகளால் தான் இந்த இதெல்லாம். இன்னைக்கு இப்ப ஒரு எம்எல்ஏ இருந்தா நான் மட்டும் எதுவும் பண்ணிட்டு போறது கிடையாது. எவ்வளோ பசங்க வந்து இன்னைக்கு நல்ல ஒரு நிலைக்கு நான் கொண்டு வந்துருக்க முடியும். எவ்வளோ பசங்களுக்கு கல்லூரிகளில் நல்ல சீட்டு வாங்கி கொடுத்துருக்க முடியும். இன்னைக்கு இருக்கிற இன்னைக்கு காலேஜ், புது மாவட்டம், புது கலெக்டரேட், எவ்வளோ வேலைகள் வந்திருக்கு, அரசு வேலைகள். இதெல்லாம் யாருக்கு வாங்கி கொடுக்க போறோம்? யார் எடுத்துட்டு போறோம்? நானேவா ஒரு 100 வேலை வருதுன்னா நானே எடுத்துட்டு போறேன்? ஒட்டுமொத்தமா இந்த கட்சிக்கு தான் கொடுத்துருக்க போறோம். இந்த கட்சிக்கு அது வராததுக்கு யார் காரணம்? இங்க இருக்கிற 4-5 துரோகிகள் தான் காரணம். இந்த 4-5 துரோகிகளோட சொந்த வெறுப்புக்காக ஒட்டுமொத்த மாவட்ட கட்சியையும் காட்டி கொடுத்தான். காட்டி கொடுத்ததுனால பாதிக்கப்பட்டது யாரு? ஒட்டுமொத்த கட்சியும் பாதிக்கப்பட்டது. ஒட்டுமொத்த கட்சியும் காட்டி கொடுத்தவன்னா அவனாலதான் இன்னைக்கு எல்லாம் போகுது. எனக்கு மட்டும் பண்ண துரோகம் கிடையாது, ஒட்டுமொத்த கட்சிக்கும் பண்ண துரோகம், ஒட்டுமொத்த இளைஞர்களுக்கும் பண்ண துரோகம், ஒட்டுமொத்த குடும்பத்துக்கும் பண்ண துரோகம். அவனோட துரோகத்தெல்லாம் நீங்க எல்லாம் மன்னிக்கவே கூடாது. எந்த காலத்திலும் நீங்க மன்னிக்க கூடாது. அவன்லாம் யாரும் நல்லா தெரியும், தெரியாது யாருக்கும் கிடையாது. நான் சொல்லி அவன் பேரதான் சொல்ல அவசியம் கிடையாது. அவன் யாருன்னு உங்களுக்கு தெரியும். உங்க வாழ்நாள் வரைக்கும் அவன்லாம் மன்னிக்கவே கூடாது. மன்னிக்க முடியாத துரோகிகள். அவன் கிடைக்காத ஒரு வாய்ப்பு கிடைச்சது, விடவே கூடாது. அதனால அவங்களாம் நல்லா இருக்க போறது கிடையாது. மீண்டும் அந்த மாதிரி தப்புகள்லாம் இங்க நடக்கும். அதே சீட்டை வேற யாருக்காக கொடுத்து நான் வந்து ஒரு பொறுப்பாளராக வேலை பார்த்துருந்தேனாக்கா இந்த தொகுதியை 10,000 ஓட்டு ஜெயிக்க வைக்கிற முடியும். ஐயா அவர்களை கையை கட்டி ஜெயிக்க கொண்டு வர கண்டிப்பா பண்ணிருப்பாங்க. அதுக்கான வேலை திட்டத்தை ராபாலன் பண்ணிருப்பாங்க. ஜெயிக்க மாட்டோம்னு தெரிஞ்சு 2016 ராத்திரி 2 மணி 3 மணி வரைக்கும் தூங்காம வேலை தெரியும். நல்லா இருந்தாங்க. 2016 ஜெயிக்க மாட்டாங்க தெரியும். ஆனா நம்ம ஓட்டு வாங்கி ஆகணும், விடக்கூடாது. ராத்திரி 2 மணி வரைக்கும் 3 மணி வரைக்கும் நாங்க தூங்க மாட்டோம், வேலை செஞ்சுட்டு தான் இருக்கோம். வேட்பாளரே இல்லைனாலும் எங்களோட வேலை நடந்துட்டு தான். அந்த வேலையை 2021 செய்யல. நான் வேட்பாளர், நான் வந்து என்னால சுத்தி தான் வர முடியும். ஒரு நிமிஷம் ஓய்வு கிடையாது. என்னால எவ்வளவு உழைக்க முடியுமோ உழைச்சேன். யாரு நான் ஜெயிக்கணும்னு நினைச்சாங்களோ அவங்க எல்லாம் பார்க்காம உழைச்சாங்க.